ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட உரிமை இல்லாத மாநிலத்திற்கு தான் ஆளுநர் உள்ளாரா என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள YMCA மைதானத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் 75வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூதாட்டத்திற்கு எதிரான சட்டத்திற்கு கூட ஆளுநர் கூறினார். உயிரிழப்புகளை தடுக்க தாம் சட்டம் இயற்றினால் அதனை ஆளுநர் தடுப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். என்னை அனுப்பியதற்கு நன்றி கூறி 4 மாதங்கள் கழித்து மாநில அரசுக்கு இது போன்ற சட்டத்தை நிறைவேற்ற உரிமை இல்லை என்று சொல்லுகிறார். இந்த ஒரு சாதாரண சட்டத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உரிமை இல்லாத மாநிலத்துக்கு தான் அவர் ஆளுநராக இருக்கிறாரா? நான் கேட்கிறேன். நீட் விளக்கு கேட்டு அவசர சட்டம் போட்டு அனுப்பினால் அதை நீண்ட நாள் கிடப்பில் போட்டுத்தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். பல்கலைக்கழகங்கள் வேந்தர் சட்டம் முடக்கப்பட்டு கிடக்கிறது. இதுதான் ஆளுநர் செயல்படக்கூடிய லட்சணமா? எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக அமையும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஒற்றுமையே வெற்றிக்கு அடிப்படை என்று கூறிய அவர், திராவிட மாடல் ஆட்சியின் தத்துவங்களை நாடு முழுமைக்கும் கொண்டு செல்வோம் என்றார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்ட விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்கள் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்திருக்கின்றன என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் அனைத்து வடிவங்களிலும் சூதாட்டத்தை நிர்வகிக்க பொது சூதாட்ட சட்டம் 1867 என்ற ஒரு சட்டமே உள்ளது. பொது சூதாட்ட சட்டம் 1867 என்று அழைக்கப்படும் இந்த சட்டம் மிகவும் பழமையானது. எனவேதான் ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் புதிய சட்டம் வகுக்க வேண்டும் என அமைச்சகங்களுக்கிடையிலான பணிக்குழு பரிந்துரைத்துள்ளது. தற்போது வரை டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பொது சூதாட்ட சட்டம் 1867 சில திருத்தங்களை செய்து நடைமுறைப்படுத்தியுள்ளன. கோவா, சிக்கிம், தாமன், மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்கள் ஆன்லைன் சூதாட்டத்தை முறைப்படுத்த சட்டங்களை இயற்றியுள்ளன. சிக்கிமில் ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை சட்டம் 2008 கீழ் பிளாக் ஜாக் போன்ற கேம்களை வழங்கும் டிஜிட்டல் காசினோக்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. ஆபரேட்டர்கள் இச்சட்டத்தின் கீழ் உரிமம் பெற வேண்டும் மற்றும் இன்ட்ராநெட் டெர்மினல்களில் கேம்களை வழங்க மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். சிக்கிம் இன்ட்ராநெட் டெர்மினல்கள் மூலம் விளையாட்டு பந்தயங்களுக்கும் அனுமதி அளித்துள்ளது. மேகாலயாவில் மேகாலயா கேமிங் சட்டம் 2021 கீழ் டிஜிட்டல் காசினோவிற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நாகாலாந்து சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் சட்டத்தை மேம்படுத்துதல் சட்டம் 2016 மூலமாக அம்மாநிலத்தில் போக்கர் விளையாட்டை திறன் விளையாட்டு என ஒழுங்குபடுத்துகிறது. 2017 ஆண்டில் தெலங்கானா கேமிங் சட்ட திருத்தத்தின் மூலம் அனைத்து வகையான ஆன்லைன் கேமிங் மற்றும் சூதாட்டத்தையும் தெலங்கானா தடை செய்தது. கர்நாடக அரசு 2021 ஆண்டில் கர்நாடக போலீஸ் சட்டம் 1963 திருத்தி அனைத்து ஆன்லைன் கேம்களையும் தடை செய்தது. இருப்பினும் இது பிப்ரவரி 2022 கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. திறன் விளையாட்டுகள் உட்பட அனைத்து ஆன்லைன் கேம்களையும் தடை செய்யும் இதுபோன்ற சட்டங்கள் கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ஆன்லைனில் விளையாடப்படும் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் எனப்படும் கிரிக்கெட், கால்பந்து ஆகியவற்றை முறைப்படுத்த நாகாலாந்தும் மேகாலயாவும் சட்டங்களை கொண்டு வந்துள்ளன. ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, ஒடிஷா மற்றும் அசாம் ஆகியவை ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்களை முற்றிலும் தடை செய்துள்ளன.